ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய பாரம்பரிய அதாவது சோழர்களின் அடையாள சின்னமான கங்கை சோழபுரம் அதை பத்தி தான் பார்க்க போறோம். கங்கை கொண்ட சோழபுரத்துல இப்ப என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னு கேட்காதீங்க. இப்ப ரொம்பவே ஸ்பெஷல் தாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான். நம்ம நாட்டோடைய ஆம், நம்ம நாட்டோடைய பிரைம் மினிஸ்டர் அவங்க வந்து கங்கை கொண்ட சோழபுரம் வராங்க. ஆடி திருவாதிரை நட்சத்திரத்துல ராஜேந்திர சோழன் அவங்களுடைய பிறந்த நாள் வருது. அந்த பிறந்த நாளை ஆஹ் கொண்டாடும் விதமாக 5 நாள் திருவிழாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் தேசிய ஐந்தடுக்கு பாதுகாப்பு உடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்ப கங்கை கொண்ட சோழபுரம் அண்டர்டேக்கன் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இங்க வந்து 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. இங்க வந்து கார் பார்க்கிங் இந்த இதெல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹெலிபேட் வந்து இங்க அமைக்கலாம் அங்க அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு பக்கத்துலயே ஒரு பிளேஸ்ல தான் ஹெலிபேட் அமைச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா காட்சி அளிக்குது. இந்த கோவில்ல வந்து கோவில் மோடிஜி அவங்க வந்து ஒரு மணி நேரம் இருக்க போறாங்க, தியானம் பண்ண போறாங்க. அந்த 1 மணி நேரத்துல என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு பணிகள் வந்து தீவிரமாக செய்யப்பட்டிருக்காங்க. இங்க வந்து செக்யூரிட்டி கார்டுலாம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க உள்ள போற பக்தர்கள் அனைவரும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள போறாங்க. இங்க வந்து கண்காட்சி ஒண்ணு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அந்த கண்காட்சியில வந்து ராஜேந்திர சோழன் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்க கோவில் எங்கெங்கெல்லாம் வந்து கட்டியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் ஏரி நீர் மேலாண்மை செஞ்சிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் வந்து அவங்களுடைய ராணிகளின் வீடு, அதாவது ராணிகள் எங்கெங்கெல்லாம் கோவில் பணிகள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் இந்த கண்காட்சிகள்ல இடம்பெற்றிருக்கு. சோழர்களுடைய பொற்காலம் வந்து இந்த வீடியோஸ் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க இது வரைக்கும் லலிஃப் ஃப்ளவர சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் குடுத்துக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஊர் கோவிலா அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. நெறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறாங்க. மானாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம். கிராமத்து கலைஞர்கள ஊக்குவிக்கும் வண்ணமா, அவங்கள கௌரவப்படுத்தும் வண்ணமா, அம் நம்மளுடைய மினிஸ்டர்ஸ் பிளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து இந்த விழாவ வந்து நடத்துறாங்க. மோடிஜி அவங்க வந்து சண்டே வர்றதால ரொம்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. கோவில சுத்தி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. நான் கோவில் என்ட்ரன்ஸ் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ராஜராஜ சோழர் அவர்களுடைய அந்த தமிழர்களின் பொற்காலம் சொல்லிட்டு, அங்க அந்த எல்இடி ஸ்க்ரீன்ல வந்து அவங்களுடைய ஹிஸ்ட்ரிலாம் ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு வீடியோ வந்து அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டா வீடியோ இங்கலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நாங்க எடுத்து போட்டுருக்கோம். விதிய மீறி. அதனால பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க லில்லி ஃப்ளவர சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் குடுத்துக்கோங்க. வீடியோ எடுக்கிற வரைக்கும் தான் ஃபோன் நம்பளுது. என் கையிலேருந்து ஃபோன வாங்கிட்டாங்கன்னா, ஃபோன் அவங்களுடையது. ஆனா யாருமே கேட்கல. எல்லாருமே எடுத்துட்டு தான் இருக்காங்க. யாருங்க விடுவா? இந்த மாரி எல்இடி ஸ்க்ரீன் போட்டு ராஜேந்திர சோழன் அந்த ஹிஸ்டரி எந்தெந்த கோவில் எங்கெங்க சிற்பம் இருக்கு, ராஜாவுக்கு மணிமுடி வந்து சிவபெருமான் அவங்களே சூடியது, தீவிர சிவபக்தர் ராஜராஜ சோழன் அவங்க வந்து எங்கெங்க கோவில் கட்டியிருக்காங்க, எங்கெங்க ஏரி அமைச்சிருக்காங்க, என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு சைவ சித்தாந்தமும் சோழர் கோவிலின் கலைகளும் கண்காட்சியும் சொல்லிதான் இந்த எக்ஸிபிஷனே நடத்திருக்காங்க. ரொம்ப அருமையா, அழகா, ரொம்ப கிளீனா, நீட்டா, ஹைஜீனிக்கா ஆம் நான் பார்க்கறதுக்கு வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் நெறைய வச்சு மெயின்டெனன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த எக்ஸிபிஷன் ஃபுல்லாவே ஏசி தாங்க. அவ்ளோ ஒரு கூட்டம், அவ்ளோ ஒரு கிளீன்னஸ், அவ்ளோ ஒரு ஹைஜீனிக். ராஜேந்திர சோழன் சிவபெருமானை வழிபடுற காட்சி. இவங்களுடைய லிட்ரேச்சர பத்தி தான் இப்ப நம்ம அந்த எல்இடி ஸ்க்ரீன் ஃபுல்லா அவங்களுடைய லிட்ரேச்சர் பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்னும் அந்த எல்இடி ஸ்க்ரீன்ல வந்து ஷோ ஆயிட்டே இருக்கு. அதாவது தஞ்சை பெரிய கோவிலோடைய ஹிஸ்டரி, தஞ்சை பெரிய கோவிலோடைய மேப்பு, தஞ்சை பெரிய கோவிலோடைய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு சோழர்களின் தமிழன் பொற்காலம் சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டரி வந்தது. அப்புறம் எப்படிலாம் வந்து வளம் அடைஞ்சது நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய சின்னம்லாம் வந்துட்டு இருந்தது. எல்இடி ஸ்க்ரீன்ல ஷோ ஆயிட்டு இருந்தது. அப்ப மேப்ல வந்து ராஜராஜ சோழன் அவங்க
எங்கெங்கலாம் போய் அவங்களுடைய போர் நடத்தி அவங்களுடைய வென்ற இடம் அப்படின்னு சொல்லி காமிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ஃபுல் ஹிஸ்ட்ரின்னு சொன்னா உங்களுக்கு வந்து போர் அடிச்சிரும். நான் நெறைய வீடியோ சொல்லியிருக்கேன் வஷ்னி ஹோம்லே. பார்க்காதவங்க வேணா அத பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கங்கை கொண்ட சோழபுரத்திலே வந்து நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துல தாங்க எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஆ இவ்ளோ பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ல எனக்கு மேரேஜ் நடந்தது ரொம்பவே ஹாப்பி. ஆ ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. அத சொல்லவே முடியாது. அத எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு ஃபீல். அப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க கங்கைகொண்ட சோழபுரம் பார்த்தீங்கன்னா, இது வந்து தஞ்சாவூர் பெரிய கோவில். பார்த்தோனே நீங்க கண்டுபிடிக்கலாம். இப்ப வந்து கங்கைகொண்ட சோழபுரத்த மட்டும் காட்டல. சோழர்களின் ஒட்டுமொத்த கோவில்களின் கட்டிடக்கலை, அவங்களுடைய மேப்பு, அவங்களுடைய செலப்ரேஷன் எல்லாத்தையுமே தான் அவங்க காமிச்சிருக்காங்க. அவங்களுடைய லிட்ரேச்சர பத்தி தான் நம்ம இந்த வீடியோஸ் ஃபுல்லாவே இந்த கண்காட்சி ஃபுல்லாவே ஷோ பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்தது. ரொம்ப ப்ளசன்ட்டாவும் இருந்தது. அங்க மெயின்டனன்ஸும் சரி, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை வந்து வீடியோஸ், ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 5 டேஸ் நம்ம யூடியூப் சேனல தொறந்தாலே ட்ரெண்டிங் டாபிக்ன்னு பார்த்தீங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரம், கங்கை கொண்ட சோழபுரம், சோழர், முடிச்சி இத பத்தி தான் ஃபுல் பேச்சா இருக்கும். ஏன்னா, இருக்கிற ஒட்டுமொத்த யூடியூபரும் அங்க தாங்க இருக்காங்க, கங்கை கொண்ட சோழபுரத்துல. நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே வந்து அத கேப்சர் பண்றாங்க. ஒருத்தவங்க கையில கூட கேமரா, ஒருத்தவங்க கையில கூட ஃபோன் இல்லாம இல்ல. நண்டு சிந்துலேருந்து பெரிய வயதானவர்கள் வரை வந்து அவ்வளோ ஒரு ஆர்வப்பட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. நான் ஃபோட்டோ எடுக்கும்போது நெனச்சேன், என்னடா நம்மளுடைய ஹிஸ்ட்ரிக்கும் வந்து சில பேருக்கு வந்து பொன்னியின் செல்வம் வந்தப்போ எப்படி ஒரு வைபா இருந்ததோ, அதே சேம் வைப் தான் இங்க நான் கங்கை கொண்ட சோழபுரம் போனப்பயும் ஒரு வைப் இருந்தது. நான் இத்தன டைம் இந்த கோவிலுக்கு போயிருக்கேன். ஆனா இப்படி ஒரு மெய்சிலிர்க்கும் வண்ணம் நடந்ததில்ல. இத கோவிலுக்கு போனதும் எனக்கு அப்படி ஒரு புல்லரிப்பு. இன்னும் நம்ம மக்கள் வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல தெரிஞ்சுக்கிறதுக்கும், அந்த ஹிஸ்டாரிக்கல வந்து ஃபேஸ் பண்ணி பார்க்கறதுக்கு, என்ஜாய் பண்றதுக்கும் அவ்வளோ ஒரு இன்வால்வ்மென்ட்டோட இருக்காங்க அப்படின்னு நெனச்சு நான் ரொம்பவே ஹாப்பியானேன். அவங்களுடைய அரண்மனை, கல்லணை இதெல்லாம் அப்படியே காமிச்சுட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம் பாப்பா என்ன வீடியோவே எடுக்க விடலங்க. கன்டினியூட்டியா ஃபோட்டோ, ஃபோட்டோ, ஃபோட்டோ தான் எடுங்க, எடுங்க, எடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தா. அவளுக்கும் ஃபோட்டோ எடுத்து குடுத்துட்டு, நானும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, அவ்ளோ அழகா அந்த எப்படிலாம் வந்து மேப் வச்சு அந்த கல்ல செதுக்குனாங்க, எப்படி கல்லு தூக்கிட்டு போனாங்க, அங்க எப்படிலாம் கலெக்ட் பண்ணாங்க, சிலப்பதிகாரம், மணிமேகலை இத பத்திலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எட்டு தொகை, பத்து பாட்டு இதெல்லாம் வந்து எந்தெந்த ஓலைச்சுவடியில இருக்கு, ஓலைச்சுவடினா எப்படி இருக்கும், 19த் செஞ்சுரி, 13த் செஞ்சுரிலாம் சோழா அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எப்படி இருந்தது, எப்படி அவங்க போர் நடத்துவாங்க. இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லையா? பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அவங்க எல்இடி ஸ்க்ரீன்ல ஷோ ஆயிட்டே இருந்தது. அதெல்லாம் பாப்பா வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணா. நேத்தியே செம்ம கூட்டமா இருந்தது. இன்னைக்கு வேற கூட்டு போணும்னு சொல்லிட்டு ஒரே அடம். ஸ்கூல் விட்டு வந்தா தான் தெரியும். இன்னும் எக்ஸ்போரி என்ன நேத்து நான் ஸ்கூல் விட்டு தான் பாப்பாவ கூட்டு போனேன். நைட் 11:00 ஆயிடுச்சு வீட்டுக்கு வரவே. அவ்வளோ ஒரு கூட்டம். அவ்வளோ ஒரு என்ஜாய்மென்ட். அவ்வளோ ஒரு ப்ளசன்ட்டா இருந்தது. நமக்கு வந்து டயர்ட் தான் இருக்கு சுத்தி சுத்தி பார்க்கறதுக்கு. மத்தபடி எவ்வளோ நேரம் வேணாலும் அங்க இருக்கலாம். நேத்திய விட இன்னைக்கு செம்ம கூட்டமா இருக்கும். கூட்டமா இருக்கிறத விட இன்னைக்கு வந்து பாதுகாப்பு அதிகமா இருக்கும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு தான் வந்து பிரைம் மினிஸ்டர் அவங்க வராங்க. அப்படியே மின்னொளியில தங்கமா ஜொலிக்குதுங்க கங்கை கொண்ட சோழபுரம். லைட் வந்து ஒரு ஒரு பிளேஸ்லயும் ஒரு இன்ச் பை இன்ச்சுக்கும் வச்சிருக்காங்க. தங்கம் மாரி ஜொலிக்குதுங்க கோவில். அவ்வளோ ஒரு பெயிண்டிங் இப்பலாம் புதுசா பண்ணியிருக்காங்க. அப்ப எல்லாரும் வந்து ஃபோட்டோஸ், ரீல்ஸ் வந்து கண்டிப்பா எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சைட் பை சைடு வந்து எல்லா பிளேஸ்லயும் வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டே இருந்தாங்க. அந்த நந்தி பாருங்களேன், அந்த நந்தியோடைய கால் குழம்பு, அதாவது வந்து நம்ம ஆ பசுக்கள்ல வந்து அந்த கால் குழம்பு எப்படி எப்படி ஹார்ட் ஷேப்ல இருக்கும். அதோடைய வால் எல்லாமே தத்ரூபமா இருந்தது. இத்தன நாள் கோவிலுக்கு போவேன், நான் அப்படியே போவேன், நான் அப்படியே சாமி கும்பிடுவேன், வந்துருவேன். ஆனா இவ்ளோ ஒரு இன்வால்வ்மென்ட்டா போல. என்னுடைய வைப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ரொம்ப ஹைப் பண்ணதே இந்த கோவிலுக்கு போணும், சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைப் பண்ணதே இந்த யூடியூப்காரவங்க தான். மோஸ்ட் ஆஃப் தி யூடியூபர்ஸ் வந்து போய் ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடிலேருந்தே எப்ப மோடிஜி வரேன்னு சொல்லி சொல்ல ஸ்டார்ட் பண்ணாங்களோ, அப்பயிலேருந்தே எல்லாருமே கோவில்ல தான் போய் நின்னுட்டு இருக்காங்கங்க.
சரி நம்ம ஊருக்கு பக்கத்துல அதுவும் நான் பிறந்து வளர்ந்த ஊர்ல இருக்குங்கும் பொழுது நான் போகாம இருப்பேனா? கண்டிப்பா நான் போயே ஆவேன் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி, நேத்து பாப்பாவுக்கு ஸ்கூல் விட்ட பிறகு ஒரு 3:40க்கா ஆமா இல்ல 4:00 தான் கிளம்புனோம். ரீச் ஆனது பார்த்தீங்கன்னா, ஒரு 6:00 ரீச் ஆனோம். ஆனா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு 11:00 தான் திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தோம். செம்ம கூட்டம். ஆனா வந்து ரொம்பவே வந்து சல்யூட் ஃபார் போலீஸ் அவங்களுக்கு தான். ஏன்னா போலீஸ் அந்த பிளாக் கார்ட்ஸ் பிளஸ் நெறைய பேர் இருக்காங்க. வாலண்டியர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹவுஸ் கீப்பிங் இவங்கலாம் வந்து தொடர்ந்து ஹைஜீனிக்காவும், கிளீனாவும் பார்த்துக்கிறாங்க. சைட் பை சைடு வந்து மக்களையும் வந்து பாதுகாப்பு பண்றாங்க. அங்க வச்சிருக்க லைட் செட்லாம் வந்து எர்த் அடிக்குது. அதனால எர்த் அடிக்காம ஒயர் நெறைய இடத்துல இருக்கிறதால, எர்த் அடிக்காம குழந்தைங்கள அத எதுவும் டச் பண்ணாத விதமா அங்கங்க ஒரு அத வாட்ச் பண்றதுக்கு, மானிட்டர் பண்றதுக்கு ஆள் ரெடியா இருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போய் தெரியாம கை வச்சாலும் நமக்கு வந்து அலர்ட் பண்றாங்க. இங்க கை வைக்காதீங்க, இங்க உட்காராதீங்க, இங்க இத பண்ணாதீங்க, அங்க அத பண்ணாதீங்கன்னு. கொஞ்சம் கூட ஒரு அசால்ட்னஸ்ஸே கிடையாது. ஏன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுல இருக்குங்கும் பொழுது, இன்னும் ஓவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிளஸ் வந்து ஹார்ட் ஒர்க்கிங் எல்லாமே இருந்தது கோவில்ல. கோவில் வந்து நாங்க சாமி தரிசனம் பண்ணக்குள்ள அவ்ளோ கூட்டங்க உள்ள. எப்படியோ அந்த கூட்டத்திலேயே உள்ள நுழைஞ்சு நம்ம சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு நாங்க வெளியில வந்துட்டோம். வெளியில வர பிளேஸ்லயும் பார்த்தீங்கன்னா, நெறைய லைட் செட்டிங்லாம் போட்டிருந்தாங்க. முன்னாடி இந்த இடத்துலலாம் லைட் செட்டிங் இதெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன பாப்பா ஒரு செடிக்கு செடி நின்னு என்ன ஃபோட்டோ எடுங்க, ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. அவள ஃபோட்டோ எடுக்கிறது தான் எனக்கு வேலையே. வேற வீடியோஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவள ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன். ரொம்ப பிரம்மாண்டமா கோவில் கட்டியிருக்காங்கங்க. இப்போ ஒரு செங்கல், ஒரு சிமெண்ட், ஒரு மண்ணு இத 3யும் குழச்சு அடுக்கி வைக்கிறதுக்கே நமக்கு முடியல. ஆனா, அப்ப பாருங்க, இப்பவாது வந்து எல்லா வசதியும் இருக்கு. சிமெண்ட் கலக்க ஒரு மிஷினு, ஆ தூக்கி வைக்க ஒரு மிஷினு, அப்படின்ட்டு சென்ட்ரிங் பண்ணதுக்கு நெறைய வசதி இருக்கு. அந்த காலத்துல பாருங்களேன், சிமெண்ட் கிடையாது, மணல் கிடையாது, தண்ணி வந்து ஆ இப்ப மாரி போர் கிடையாது. எப்படி இதெல்லாம் செஞ்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாவும், பிரமிப்பாவும் இருக்கு. இந்த கோவில் யார் யாரெல்லாம் போயிருக்கீங்க? உங்களுக்கு இப்ப இந்த கோவில பார்த்தா எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல என் கூட இன்டராக்ட் பண்ணிக்கோங்க. லில்லி ஃப்ளவர சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட்டு போன உடனே அந்த கண்காட்சி பக்கம் தான் போனேன். அப்புறம் போயிட்டு இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா, அப்படியே சிவன் பெருமான் சன்னதிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு கல் மண்டபம் மாரி இருந்துச்சு. அந்த கல் மண்டபத்துக்கு மேல நின்னு பாப்பா ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தப்போ, அப்புறம் அவ ஃபோன் வாங்கி அங்கேருந்து மேல கோபுரத்த கேப்சர் பண்ண அழகா இருக்குமா குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அந்த கிரீன் ஃபேஸ்க்கும், அந்த வண்ணம் தீட்டப்படாத அந்த கோவிலோடைய அழகுக்கும், ஆ வாவ்! செம்மையா இருந்தது. எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நம்ம மூவிலலாம் வந்து லைட் செட் பண்ணி வீடியோஸ், ஃபோட்டோ ஷூட் இதெல்லாம் எடுப்பாங்கல்ல. அந்த மாரி பக்கத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் மாரி தெரியுது இல்லையா? அங்க தான் ப்ரோகிராம்லாம் நடக்குது. மினிஸ்டர்ஸ் அப்புறம் நெறைய பெரிய பெரியவங்கலாம் அங்க தான் வந்துட்டு போறாங்க. நான் வந்து பார்ட் 2ல போடுறேன். ஏன்னா இந்த வீடியோவே ரொம்ப லாங்கா இருக்கும். அந்த பார்ட் 2ல நான் இன்னொரு அந்த ஸ்டேஜ் போனது, டான்ஸ் ஆடுனது அதெல்லாம் பார்ட் 2ல போடுறேன். இது பார்ட் 1. அதனால இத பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் லைட்ல ஃபோட்டோ எடுக்கக்குள்ள நம்ம மட்டும் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்காம இருந்தா அது நல்லதுக்கு இல்லையா? நல்லதுக்கு இல்ல இல்லையா? அதனால நானும் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப கோபுரம் அழகா இருந்தது. அந்த கோபுரத்திலேயே நெறைய புறாக்கள் வந்து உட்கார்ந்து அமர்ந்திருந்து, நெறைய வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சு. இங்க பக்கத்திலேயே கெஸ்ட் ஹவுஸ் ஒண்ணு இருக்கு. கங்கை கொண்ட சோழபுரத்தோட கோவிலோடைய கெஸ்ட் ஹவுஸ் வந்து ஒரு 2 ஆர் 3 கிலோமீட்டர்ஸ் இல்ல 3 ஆர் கிலோமீட்டர்லாம் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அங்க தான் கோவிலுக்கு வரவங்க, அப்ப வந்து ஸ்டே பண்ணி பார்க்கறதுக்கான எல்லா வசதியும் அங்க இருக்கும். கெஸ்ட் ஹவுஸும் இதே மாரி தான் நம்ம அரண்மனை எப்படி இருக்குமோ, இப்ப இந்த கோவில் எப்படி இருக்குமோ, அந்த கோவில் மாரி தான் இருக்கும். இந்த கோவில சுத்தி ஒரு 2 ஏரி வெட்டியிருக்காங்க ராஜராஜ சோழன் அவர்கள். நெறைய தண்ணீர் வசதியும் இங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது.
கோவில சுத்தி ஒரு கால்வாய் மாரி இந்த தண்ணி போறதுக்கான இடமும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. தஞ்சை பெரிய கோவில்ல அப்படிதான். நீர் மேலாண்மையில எடுத்துக்காட்டாக விளங்கியது நம்ம ராஜராஜ சோழன் அவங்க காலத்துல தான். அதனால எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம உலக புகழ்பெற்ற வீராணம் ஏரி, சோழிங்கம் ஏரி, இது மாரி நெறைய ஏரிகள் சொல்லிட்டே போலாம். இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் சொன்னீங்கன்னா நீங்க வீடியோவ ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அதனால கோவிலோடைய பியூட்டினஸும் இந்த இப்ப இருக்கிற இப்போ கரண்ட்ல இந்த கோவில் எப்படி இருக்குங்கிற விஷயத்தையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கல்வெட்டுலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப புதுசா வச்சிருக்காங்க. அதாவது எங்கெங்க எந்தெந்த கோவில் இருக்கு, அந்த கோவில் எத்தன சதுரடி, எத்தன மீட்டர், அந்த கோவில்ல என்ன அந்த மண்டபத்துல என்ன சுவாமி இருக்கு. அதாவது விநாயகர் டெம்பிள்னா, இப்ப நான் நிக்கிற இடம் வந்து விநாயகர் டெம்பிள். விநாயகர் டெம்பிள்னா விநாயகர் டெம்பிள். அது எந்த காலத்துல தோன்றியது, அதுல என்ன சிறப்பு, அது எத்தன கல்வெட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அததான் நானும் பாப்பாவும் படிச்சு பார்த்துட்டு இருந்தேன். படிச்சு பார்த்துட்டு, அப்புறம் நாங்க ஒவ்வொரு பிளேஸா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக கிளம்பிட்டோம். பாப்பாவும் இப்படிதான் ரொம்பவே என்ஜாய் பண்ணா. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, ஸ்கூல் மறுநாள் லீவா இருந்தா ஓகேங்க. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து திருப்பி ஸ்கூலுக்கு கிளம்பணும்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்புறம் என்ன வச்சுக்கோங்களேன், கோவில சுத்தி பார்க்கவே நமக்கு நெறைய டைம் எடுத்துக்கும். ரொம்ப டயர்டாவும் ஆயிடுவோம். அதனால சொல்ல வந்தேன். நெறைய பேர் வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டே இருந்தாங்க. எடுத்துட்டு இருந்தாங்க. கோவிலுடைய சிற்பங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் அவ்ளோ ஒரு தங்கமா மின்னிட்டு இருந்தது. அவ்ளோ ஒரு லைட் செட்டிங்லாம் வச்சு கிராண்டா பண்ணியிருந்தாங்க. அந்த உச்சி கலசத்துக்கு மேல ஒரு லைட் எரியுது பாருங்க. இதுதான் கோவில் கோபுரத்துடைய ஆ உச்சி கலசம். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. நான் போய் பார்க்குறேன். இன்ச் பை இன்ச் வந்து லைட் செட்டிங் வச்சிருந்தாங்க. லைட் செட்டிங் பக்கத்துலயே ஒரு அலாட் பண்றதுக்கு ஒரு செக்யூரிட்டி வச்சிருந்தாங்க. அவங்க தான் நம்மள அலாட் பண்ணிட்டே இருந்தாங்க. அங்க ஃபோட்டோஸ் எடுங்க, அங்க போகாதீங்க, இங்க போகாதீங்க, அத பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த கோவிலோடைய அதாவது அந்த கோவிலோடைய கார்னர் இருக்கும் இல்லையா? அந்த சிற்பங்கள் அழகா தெரியும் விதமா ஃபோக்கஸ் லைட் வச்சிருந்தாங்க. உங்களுக்கு வந்து இப்ப ஆர்டினரியா வச்சா அந்த ஃபோக்கஸ் வந்து அந்த சிற்பங்கள்லாம் தெரியாது இல்லையா? அதனால அவங்க என்ன வச்சிருந்தாங்கன்னா, அவ்ளோ அழகா வந்து லைட் செட்டிங் வச்சிருந்தாங்க. அத பார்க்கறதுக்கு வந்து அழகாவும் இருக்கு. அதே நேரத்துல வந்து நமக்கு பிரமிப்பாவும் இருக்கு. அந்த லைட் செட்டிங்கோட அந்த கோவில் சிற்பங்கள பார்க்கக்குள்ள அவ்ளோ அழகா இருந்தது. யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க? பிரகதீஸ்வரரும், பிரகன்னநாயகியும் யாரெல்லாம் தரிசிச்சிருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா, அந்த செங்குருவி சாங் வரும் இல்லையா? அந்த சாங்ல வர அதே ஒரு செட்டப் மாரியே எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம பாருங்க. அவ்ளோ அழகா இருக்கு. நான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பாசிட்டிவா இருங்க. ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. கோவில் சிற்பங்கள், ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து மத வேறுபாடின்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாட்டுல வந்து நம்ம சோழர்கள் வந்து இப்ப வீராண ஏரினா, வீராண ஏரிய வந்து ஒரு தரப்பட்ட மக்கள் மட்டும் குடிக்க மாட்டாங்க. ஆல் ஆஃப் யூ போத் தான் வந்து குடிப்பாங்க. அதனால வந்து எல்லாருமே ஒற்றுமையாவும் இருந்து நம்மளுடைய பாரம்பரியம், அந்த பண்பாடுகள், அந்த எல்லாத்தையுமே வந்து பாதுகாத்து நம்ம ஒன்று கூடி வெல்வோம். இப்ப வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டே வருவாங்க. என்னால முடிஞ்சா சாட்டர்டே அதாவது இன்று இந்த வீடியோ போடும் பார்க்கும் நாள் அன்று உங்களுக்கு முடிஞ்சா வீடியோஸ் எடுக்கிறேன். கண்டிப்பா அத பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பாப்பா ஏன் கோவமா இருக்கானா? ஏன்னா வந்து வீடியோ எடுக்க விடாம ஃபோட்டோ மட்டுமே எடுத்துட்டு இருக்கணுங்கிறான். ஆனா எவ்வளோ நேரம் வந்து வீடியோ எடுக்காம ஃபோட்டோஸ் மட்டுமே எடுத்து கொடுக்குறது. அதான் கொஞ்சம் கோவமா இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா லில்லி ஃப்ளவர சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் குடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்களும் வீடியோஸ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்ட எனக்கு தெரிவிச்சுக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் வாட்சிங். ஆ ஸ்டே கனெக்டிவிட்டி. இப்ப இந்த வீடியோவுடைய பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்.
அதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. இது பார்ட் 1. பார்ட் 1ம், பார்ட் 2வும் சேர்த்து போட்டா, உங்களால பார்க்கவும் முடியாது. நீங்க என்ஜாய் பண்ணவும் முடியாது. வீடியோ லென்த் லாங்கா போகும். அதனால நான் ஷார்ட் பண்ணிட்டு, பார்ட் 1, பார்ட் 2வா போடுறேன். உங்களுக்கு இன்னைக்கும் வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க. நான் போயிட்டு இன்னைக்கு என்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க, பிளஸ் இன்னைக்கு மினிஸ்டர்லாம் வரேன் அப்படின்னு வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சர், பிளஸ் வந்து கலைகளும், பண்பாடுகளும் அவங்களுடைய மினிஸ்டர் அவங்களும் வரான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோ பார்த்தது மூலியமா உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ நான் ஷேர் பண்ணிக்கோங்க. சோழர்களுடைய, தமிழர்களுடைய பாரம்பரிய பண்பாடுகளை நிலைநாட்டுதலில் இப்போ வந்து என்ன பொறுத்தளவு மோடிஜி ஆட்சியில நெறைய வந்து இந்த கோவில்களுடைய பெருமைகள் எடுத்துரைக்கப்படுகிறது. மதுரை ஆகட்டும், நம்மளுடைய ராமர் கோவில் ஆகட்டும், ராமேஸ்வரம் ஆகட்டும், இப்போ வந்து கங்கை கொண்ட சோழபுரம். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாரி பண்றது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு வந்து எப்பயுமே டிவோஷனல் ரொம்பவே பிடிக்கும். அதனால நான் இத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பிடிக்குது, பிடிக்காதது உங்களுடைய விருப்பங்கள். அத நான் வந்து யாருடைய விருப்பங்களும் திணிக்கப்பட மாட்டேன். ஆனா, எனக்கு இந்த கோவில் விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அ நான் ஒண்ணொண்ணா அப்படியே என்ஜாய் பண்ணி அந்த கோவில்ல வந்து ஊறி போய் தான் நான் எதா இருந்தாலும் செய்வேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிங்கமுக கிணறு அத பத்தி போட்டிருந்தாங்க. அது எத்தன கல்வெட்டுகள், எப்போ வெட்டுனாங்க? எத்தன மீட்டர்? எந்த காலத்துல, எந்த செஞ்சுரில அத வெட்டுனாங்க? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே டியர்ஸ். இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2ல பார்ப்போம். அன்டில் பாய் ஃப்ரம் பிரதீபா. நீங்க லில்லி ஃப்ளவர சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் குடுத்துருங்க. தேங்க் யூ டியர்ஸ்.